ஒரு பேரே வரலாறு அழிச்சாலும் அழியாது அவன் தானே ஜனநாயகன். செஞ்சான்டா தளபதி, செய்கேண்டா அப்படி ஒரு செய்க. நான் பாட்டுக்கு ஆடு மாட மெஜ்ரிதால போய் கொண்டிருக்கேன். அது என்ன இப்படி இப்படி எங்களுக்கு இங்க ரெண்டு கையும் இருக்கு, இப்படி இப்படி செஞ்சு விட்டுருவோம். விளங்குதானே? ஆரடா ட்ரெண்டிங் என்னன்னு தெரியுமா? இப்ப ரெண்டிங்க அடியும் முறிஞ்சு விட்டுறான்டா. ட்ரெண்டிங் என்னன்னு தெரியுமா ஐயா உனக்கு? என்னையா சொல்லு, என்ன ரெண்டிங்? இதானயா ட்ரெண்டிங். சும்மா செய்கேண்டா அப்படி தரமான செய்க. இதுல என்னையா இருக்கு? ஆரையா செஞ்சது அதை சொல்லுனையா? என்னையா நீ? ஜனநாயகன் ஓடி பண்ணிட்டு ரிலீஸ் இல்லை. ஜனநாயகன் தளபதி ஜனநாயக முறைப்படிதானே இந்த வாக்குகள் நாங்க செலுத்தினாங்க. இந்த அளவுக்கு சொல்லி விளங்கப்படுத்தல. அவனுக்கு சட்டசபையில தளபதி கண்ட ஒரு செய்தி ஒன்று செய்த ஞாபகம் இருக்கு. சட்டசபைக்கு நம்ம சரி வராது, இது சரி வராது. அந்த சட்டசபை நம்ம லைப்ரரியில இருக்கிற அந்த ரூம் தானே. நான் அப்படியே வச்சுக்கோ. அந்த சட்டசபையில தளபதி இப்படி ஒரு செய்தி ஒன்று செய்தவர் சரிதானே? அந்த செய்தியை இன்னைக்கு படத்துல படத்துல அப்படி டைட்டில் கார்டுல சிஎம் திரு ஜோசப் விசய் சின்னல்ல நாங்க சென்டிமீட்டர் படிக்கிறாங்க. சென்டிமீட்டர் என்ன பேர் வைக்கிறாங்க? உங்களுக்கு நீங்க எல்லாம் பழைய அந்த காலம் ஐயா. நீங்க பழங்காலம் உங்களுக்கு விளங்காது. லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் இந்த இதுகள் எல்லாம் வைரல் இதுகள் எல்லாம் உங்களுக்கு விளங்கிச்சு. என்ன இந்த நண்டு லுங்கின்னு போட்டு வருவாங்க ரெண்டிங்கன்னு சொல்லி. அதான் நண்டு பிரான் லுங்கிகள் இப்படி எல்லாம் நடந்து வருவாங்க. நண்டு பிரான் லுங்கிகள் அதைத்தானே சொல்லுங்க, நண்டு பிராண்ட் லுங்கி. அது உனக்கு அதான் நான் படம் பார்த்துட்டு இன்னொரு வைப்ல வந்து கொண்டிருந்தேன். படம் வந்து சொல்ல வேண்டியதாண்டா. இவ்வளவு நாளும் படம் தான் சொல்லி நினைக்கிறேன். படம் வந்து சொன்னா நாங்களும் சிவாஜி எம்ஜிஆர் படங்கள் பார்த்தாக்கலாம். சிவாஜி என்ன இப்ப வீரபாண்டிய கட்டபொம்மன்ல இப்படி செய்தவர். நாங்க ஜெமினி படங்களும் பார்த்திருக்கிறோம். கையால செய்யாது வேற இதுகளால செஞ்சிருக்கு ஜெமினி. அந்த 3-4 மனுஷியை வச்சிருந்த ஜெமினி கணேசன் அவன் தானே அந்த வீட்டுலயும் இருக்கணும் பழைய ஆட்கள். அதுக்காண்டி இப்ப இதாண்டு சொல்லல. ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி இப்ப யுத்துக்கு ஏற்ற மாதிரியான படம் தான் இது. உங்களுக்கு விளங்காது படம் வந்து முன்னு சொல்லிட்டு கதை வந்தோட இப்படி செய்த இந்த காலத்து பொடிகளோட காட்சும் பிரயோசனம் இல்லை. எம்ஜிஆர் படத்துக்கு பிறகு நான் ரசிச்ச சிவாஜி படம். சிவாஜி படத்துக்கு பிறகு நான் ரசிச்சு பார்த்தா ஜெமினி கணேசன். அவர் கொஞ்சம் காதல் விளையாட்டுகள் ஒன்று செய்வா போல. சரி, இங்கால பக்கங்களை போய் எங்களை வீட்டு வேலையில பார்ப்போம்.